ஏற்றவராக மாற்றும் முதல் பல்வேறு துன்பங்களை வேதனைகளை அவருக்கு அளித்திருக்கின்றார். அவரை புடமிட்டு தனக்கு ஏற்றவராக மாற்றிய பின்பு இறைவன் அவரை தன் வாழ்வுக்கு அழைத்திருக்கின்றார். ஆகவே அந்த ஆண்டவர் என்ற வார்த்தைக்கு செவி மடுப்போம். எங்களால் கூற முடியாத அந்த ஆறுதலை அந்த வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும். அதை குறிப்பாக இவருடைய இழப்பை தாங்க முடியாமல் கவித்தினுடைய மனைவி, பிள்ளைகள், உறவுகள், சகோதரங்களுக்கு ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின் வழியாக ஆறுதல் அளிக்க முன்றாடுவோம். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது: உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வாழ்வும் வழியும் உண்மையும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. நாங்கள் யாரிடம் போவோம்? இந்த வாழ்வு தரும் வார்த்தை எங்கள் ஆண்டோடம் தான் இருக்கின்றது. அவரை நம்பி வாழ்கின்றவருக்கு அவர் நித்திய வாழ்விலே பங்கு கொடுக்கின்றார். தவ காலத்திலே ஆண்டுடைய பாடுகளை சிறப்பாக தியானிக்க அழைக்கப்பட்ட நாங்கள் இந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை இவருடைய உறவுகளுக்கு ஆண்டவர் வழங்க வேண்டும் என்று அந்த ஆண்டவரை பார்த்து பாடுவோம். இடம் செல்வோம் இறைவா,
ஆண்டவரை காட்டி நாங்கள் மன்றாடுவோம். நம்முடைய மன்றாட்டுக்களை நாங்கள் ஆண்டவரிடம் சமர்ப்பித்து இறந்த எங்களுடைய சகோதரன் இவ்வுலக வாழ்வை கடந்து மறு உலக வாழ்வுக்கு நுழைந்திருக்கின்றார். அவரை பிரிந்து வாடும் அவரது மனைவி பிள்ளைகள், குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்கின்ற அவருடைய பிள்ளைகள், உற்றார் உறவினர் அனைவருக்காக உறவிடம் வேண்டி எங்கள் மன்றாட்டுக்களை நாங்கள் சமர்ப்பிப்போம். நானே வாழ்வும் வழியும் உண்மையும் என்று ஒளிந்த ஆண்டவரே, தம் இவ்வுடைய உலக வாழ்வை பயணத்தை முடித்துக்கொண்டு உம்மிடம் வந்திருக்கும் என் சகோதரன் மெர்சின் அவர்களுக்கு உமது பேரின்ப வீட்டிலே இடமளித்து அவர் உமது குளிரோடு சேர்ந்து உம்மை என்றென்றும் துதிக்க வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக நீர் உமக்கு செய்துள்ள அனைத்து நன்மைத்தனங்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இவர் புரிந்த நற்செய்களை முன்னிட்டு அவருக்கு நித்திய சம்பாவனையை பரிசாக அளித்தள்ள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இவர் தம் உலக வாழ்விலே மனித பிறவியிடத்தினாலே அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பிறவையெல்லாம் நீர் மன்னித்து இரத்தத்தாலே கழுவி தூய்மைப்படுத்தி அவருக்கு மன்னிப்பளித்தள்ள வேண்டும் என்று இறைவா உன்னை மன்றாடுகின்றோம். ஆறுதல் அளிக்கும் ஆண்டவரே, குறிப்பாக இந்த நேரத்திலே இவருடைய மனைவிக்காகவும் இவருடைய பிள்ளைகள் வெளிநாடுகளில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காகவும் ஆறுதலின்றி தவிக்கின்ற அவர்களுக்கு எல்லாமே ஆறுதலாக இருந்து அவர்களை திடப்படுத்தி இந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனதை அளித்து அப்படி விசுவாசத்தை உறுதிப்படுத்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இவரது இழப்பை ஆறுதல் பிரசன்னத்தினால் நிறைவு செய்து இவர்கள் எல்லோரையும் பாதுகாத்து குறிப்பாக இவருடைய மனைவி சகோதரங்கள் உறவுகள் அனைவரையும் எல்லாமே ஆசீர்வதித்து காத்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஜெபிப்போமாக. பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல இறைவா, உமது திருவிழப்படி தம் இவ்வுலக வாழ்வை முடித்து உம்மிடம் வந்திருக்கும் எமது சகோதரன் மெர்சினை உம்மிடம் கையளிக்கிறோம். உம்மில் உறுதியான விசுவாசத்துடனும் தளராத நம்பிக்கையுடனும் இவ்வுலகில் வாழ்ந்த இவரது ஆன்மாவை கையேற்றி இவர் எதிர்பார்த்து வாழ்ந்த அன்பும் அமைதியும் ஆறுதல் நிறைந்த நிலையான வாழ்வை இவருக்கு அளித்திரளும். இவர் மனித பிறவியினால் கட்டிக்கொண்ட அனைத்து பாவங்களையும் மன்னித்து இயக்கம் நிறைந்த தந்தையை உமது அரவணைப்பில் அளித்திரளும். எங்கள் அடைக்கலமும் தஞ்சவுமாயிற்று இறைவா, இவர் இழப்பால் கவலையிட்டிருக்கும் இவருடைய மனைவி பிள்ளைகள் உறவுகள் அனைவருக்கும் நீரே அமைதியும் ஆறுதலும் நம்பிக்கையும் அளித்து அவர்களுக்கு என்றும் ஒரு பக்கபலமாகவும் உறுதுணையாகவும் இவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று உமது மகனும் உமது ஆண்டவருமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்னமையிலும் இந்த தங்களுடைய ஆன்மாவை காவலிக்க நாங்கள் வேண்டுவோம். அந்த மாதிரிதாமே இவருக்காக பரிந்து பேசி தன் மகனிடம் இவர் காத்திருந்த அந்த நிலையான வாழ்வுக்கு பிரவேசிக்க அந்த மாதிரி பரிந்து பேச வேண்டும் என்று சொல்லி அந்த மாதிரியை பார்த்து ஜபிப்போம். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவருடனே அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவருடனே ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக.
பாக்கியவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே. கொஞ்சம் விளத்தி விடுங்க. Cái này đi chơi rồi.
கொஞ்சம் கொஞ்சம் மின்னுக்கு வாங்க சரி கொஞ்சம் நடப்போம் இல்லைங்க கொஞ்சம் சேர்ந்து வா நம்ம சேர்ந்து தம்பி கொஞ்சம் அகண்டு வா கொஞ்சம் அகண்டு வா இப்போ சரியோ போங்க போங்க பாவிகளாயிருக்கிற எங்கள் பேரில் വിലാസിട്ടതുട്ട തീർവയാൽ കച്ചൂണിൽ കട്ടുണ്ടു നിഷ്ഠൂരമായ അയ്യായിരത്തിലധികമടിവച്ച് സർവാന്തമം பாடுபட்டதையும் எண்ணாமல் மகா துஷ்டதுரோகத்தை சரி பாரதி
இறையேசில் பிரியமான இறை மக்களே, இன்று இவ்வுலகில் வாழ்ந்து இறைவனை சேர்ந்த பேரு பிள்ளை மர்சலின் எனும் தந்தையின் ஆன்ம இடைப்பாற்றி இரங்கல் பிரிப்பறையில் இணைந்து சபித்திட ஒன்று கூடியுள்ளார். இறைவன் இத்தந்தை மூலம் இவரது குடும்பத்திற்கும் பங்கிற்கும் செய்த அனைத்து நன்மைத்தனங்களுக்காகவும் இவ்வேளையில் நன்றி கூறுவோம். கிறிஸ்தவ வாழ்வானது சாவோடு முற்று பெறுவதில்லை, மாறாக இறப்பிற்கு பிறகும் ஒரு நிலைவாழ்வு உண்டு என்பதை கிறிஸ்தவ விசுவாசமாகும். இறப்பு என்பது மனித வாழ்வில் எல்லோருக்கும் உரிய ஒன்றாகும். இறந்தோர் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை நம்முடன் என்றும் தொடர்புடையது. இத்தன்மை மனித கடலினத்தால் இவ்வுலக வாழ்வு செய்த பாவங்களை மன்னித்து புனிதர்களின் தோழமை இழப்பார இரக்கம் கொள்ள வேண்டும் என்று மன்றாடும். இத்தன்மையின் பிரிவால் துயரிலும் மனைவி, பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள் மற்றும் உறவுகளுக்கு இறைவன் துணையாக இருந்து ஆறுதல் படுத்தி காத்தருள வேண்டும் என்று இப்பலி வழியாக மன்றாடும். நிலையான இளைப்பாறுதலை அவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லா ஒளி அவர்கள் மேல் ஒளிவதாக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இறைவனுடைய சன்னிதானம் இளைப்பாற தந்திருக்கின்ற என்னுடைய தந்தை பேதுரு பிள்ளை மர்சலின் என்பவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக கொண்டாடிக் கொள்வோம். இறைவர்கள் மீது இரக்கம் காட்டியபடி ஆன்மாவை எந்த சன்னிதானத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக இவருடைய திருவினாலை இவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உறவுகள் என்பதற்கும் இந்த தந்தையினுடைய இழப்பை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆன்ம பலத்தை கொடுக்கும்படியாக இந்த பலிவழியாக அன்றாடி தெரிவித்துக் கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறுவோருக்கு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனும் சகோதர திருத்தூதர் யோவான் எழுதிய வெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 இறைவசனங்கள் 1 தொடக்கம் 5 6 தொடக்கம். யோவானாகிய நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்துவிட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் எனும் திருநகர் கடவுளிடம் இருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கிவர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னை அணி செய்து கொண்ட மணமகனைப் போல அது ஆயத்தமாயிருந்தது.
பின்பு விண்ணகத்தில் இருந்து எழுந்த பெரும் குரலொன்றை கேட்டேன். அது இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களை கடவுளாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விட்டார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன என்றது. அப்போது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். அகரமும் நகரமும் நானே, தொடக்கமும் முடிவும் நானே. தாகமாய் இருப்போருக்கு வாழ்வு அளிக்கும் திருநூலிலிருந்து நான் இலவசமாக குடிக்க கொடுத்தேன். வெற்றி பெறுவோர் இவற்றை உரிமை பெறாமல் நான் அவர்களுக்கு கடவுளாய், அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என் தந்தையிடமிருந்து ஆட்சி பெற்றவர்களே வாருங்கள். உலகம் தோன்றியவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமைக்குள்ளாக பெற்றுக் கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர்களோடு இருப்பதாக. அக்காலத்தில் இயேசு மனுஷர்களுக்கு கூறியது, உங்களிடையே மருந்துகள் கொடுங்கள், உடல்களும் எரிந்து கொண்டிருக்கிறது. திருமணத்தில் போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும் போது உடனே அவர்கள் கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருக்கிறார். தலைவர் வந்து பார்க்கும்போது முடித்திருக்கும் பணியாளர்கள் உடல் பெற்றவர்கள். அவர் தம் இடையே வைத்து வைத்துக் கொண்டு அவர்களை பந்தியாளர் செய்து அவர்களிடம் வந்து பணிகளை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தம் தலைவர் இரண்டாம் காவல்களில் வந்தாலும் மூன்றாம் காவல்களில் வந்தாலும் அவர்கள் குறிப்பாக இருப்பதை காண்பாரானால் அவர்கள் பெயர் பெற்றவர்கள். இந்த நேரத்தில் திருடன் வருவார இடங்களை வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கண்ணவிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாகிறீர்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.
உங்கள் விடையை வரித்து வெற்றி கொடுங்கள். இயேசுவில் வாழ்ந்தவர்களே, இந்த நாளிலே மத்தியிலே வாழ்ந்து இழந்து இறைவனை சேர்ந்திருக்கின்ற அவர்கள் பேதரும் பிள்ளை நர்சரி என்பவருடைய இறுதி திருப்பலியிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். மனிதனுடைய வாழ்வின் முடிவு இந்த மரணத்தின் மூலமாக நிறைவு அடைந்து விடுகின்றது என்பது மண்ணுலகில் உள்ளவருடைய சிந்தனை. ஆனால் இந்த மரணத்தின் மூலமாக வாழ்வு முடிந்து விடுவதல்ல, இந்த மரணத்தின் மூலமாக வாழ்வு இன்னொரு வாழ்வுக்கு அழைக்கப்படுகிறது. அதான் நாங்கள் மறுவாழ்வு, வாழ்வு மாறுபடுவது என்று இது அளிக்கப்படுவது இல்லை. ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு உணவாக தந்த பொழுது இந்த உணவை உண்போது என்றுமே வாழ்வது என்று ஒரு நம்பிக்கையை தந்தார். அந்த நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்காக இறந்து தன்னுடைய உயிர்ப்பினூடாக அதை வலுப்படுத்தினார். நாங்களும் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது இந்த மரணம் என்பது மறைக்க முடியாதது, மறக்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது என்பது எங்கள் எல்லோருக்கும் தெளிவாக தெரிந்த ஒரு விடயம். நாங்கள் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த மரணத்தை என்று ஒரு நாள் எப்பொழுதோ எங்கேயோ அல்லது இன்றைய காலத்திலே நாங்கள் வாழுகின்ற சூழ்நிலைகளிலே வாழ்க்கை என்பது எவ்வளவு வேகமாக விரைவாக போய்கொண்டிருக்கிறது என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதே விதத்திலே இந்த மரணம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற கேட்கின்ற செய்திகள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஏதோ நான் நினைத்த நேரத்திலே தான் மரணம், நான் நினைத்த நேரத்திலே மரணம் என்னை ஒரு பொழுதும் அணுகாது. இந்த உலகத்திலே வாழ்வதற்கு யார் எனக்கு வாழ்வை கொடுத்தாரோ அந்த வாழ்வை எடுத்துக் கொள்வதற்கு உரிமையுடையவரும் அவரே. அதான் எங்களுடைய விசுவாசம். இந்த உலகத்திலே வாழுவதற்கு எனக்கு வாழ்வை செய்தார். ஆனால் அங்கே மண்ணோடு மண்ணாக மடித்து போவதற்காக அவர் என்னை கல்லறையிலே கொண்டு போய் சேர்த்தார். இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கைக்குரிய கைமாறை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மரணத்தின் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு உணவாக சொன்னார். இந்த உணவை உண்பவர் என்றுமே வாழ்வார், ஒருபோதும் சாக மாட்டார். அவர் ஒருபோதுமே அரசாங்கங்களோடாக பெறுகின்ற அருளோடு தன்னுடைய வாழ்வை கட்டியெழுப்புகின்ற மனிதன் ஒரு பொழுதுமே அவர் சாக மாட்டார். மனித கண்ணோட்டத்தோடு அவர்கள் எங்களை விட்டு பிரிந்தவர்களாக இருக்கிறார், அவர்களுக்கு தாக்கங்களை ஏற்படுத்தியவர்களாக, அல்லது அவர்களுடைய காரியங்களை செய்வதற்கு யாருமே இல்லை என்கின்ற ஒரு மன தாக்கங்களை ஏற்படுத்திய ஒரு நிலைகளை எங்களுக்கு பெற்றவர்கள், அவர்களுடைய உதவியை பெற்றவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையின் சகல சௌகரியங்களை அனுபவித்தவர்கள். இவ்வாறாக ஒரு மனிதன் ஒருவர் எங்களோடு இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது அது மனதிற்கு ஒரு பெரிய தாக்கத்தை, வேதனையை, துக்கத்தை ஏற்படுத்துவது அது மனித இயல்பாகவே இருக்கின்றது. ஆனால் கிறிஸ்தவ கண்ணோட்டத்தோடு நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த மரணம் என்பது நிச்சயமாக நிகழ வேண்டும். அது நிகழுகின்றது, எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஆகவே வாழ்வை கைமாறை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த மரணத்தை சந்திக்க வேண்டும். இந்த மரணம் மண்ணிலே உள்ள உறவுகளை உள்ளத்திலே இருந்து பிரித்தாலும் நீ என்னோடு ஒரு உறவு பண்ணுவதற்காக இது உனக்கு வாய்ப்பை அளிக்கின்றது என்ற அந்த உண்மையை இறைவன் வெளிப்படுத்தித்தான் சொன்னார். எந்த உணவை, என்னுடைய உடலையும் இரத்தத்தையும் யார் யாரெல்லாம் நம்பிக்கையோடு அருந்தி வாழுகின்றார்களோ அவர்கள் ஒரு பொழுதுமே சாக மாட்டார்கள், எப்பொழுதும் நிறைவான கொண்டவர்களாக இருப்பார்கள். நாங்கள் இந்த மண்ணுலகிலே இருக்கின்ற கூடான மடிந்தாலும் நரகமும் இந்த உலகத்திலே தான் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் மறு உலகத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை, கடவுளை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லி நாஸ்திகர்கள் சொல்வார்கள். ஆனால் நான் ஞானஸ்தானம் கொண்டு நாங்களும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம்
எங்களுடைய வாழ்க்கையை அவர் ஏற்படுத்தி தந்தார். ஆகவே இந்த மரணங்கள் எங்களுக்கு மனவேதனைகளை தந்தாலும் இந்த மரணத்தின் ஊடாக நாங்கள் பெற இருக்கின்ற வாழ்வு எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை, ஒரு மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு நிகழ்வாக அமைகின்றது அருமையானவர்களே. ஆகவே நாங்களும் எங்களுடைய இடைகளை வரைந்து கட்டிக் கொள்வோம், எங்களுடைய அன்றாட வேலைகளை நாங்கள் செய்து கொள்வோம். அதுதான் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுதும் விழிப்பாக இருக்க வேண்டும். எதற்கென்று சொன்னால் இந்த மரணத்தை சந்திப்பது. இன்றைக்கு பாருங்கள், நம்ம வயது வித்தியாசங்கள் இல்லாமல் எத்தனையோ பேர் எந்தெந்த இடங்களிலே விபத்திலே போதை வசதிகளுக்கு அடிமையாகி நோயினாலே பாயிலே படுத்து இவ்வாறாக எத்தனையோ பேர் இறந்து போய்கிட்டே இருக்கின்றார்கள். இளம் வயதிலே வாழ வேண்டிய வயதிலே தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அந்த காலங்களிலே தான் சொல்லுவார்கள், பழைய காலங்களிலே வயது எனக்கு இறைவன் என்னை கூப்பிடுகின்ற நேரம் நான் செல்லலாம், இறைவன் எனக்கு என்ன நேரம் தந்திருக்கின்றார் வாழ்வதற்கு, அவருடைய நேரம் என்ன வரவில்லை, அவர் அந்த நேரத்தை எப்பொழுது எனக்கு தாருகின்றாரோ அப்பொழுது நான் அவரை சந்திப்பதற்கு செல்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கின்றேன் என்று சொல்லி பழைய காலத்திலே முதிர்ந்தவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் அன்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அந்த காலங்களிலே இன்றைக்கெல்லாம் அப்படி சொல்லுகின்ற வாழ்க்கையை வாழுகின்ற மனித குலத்தை நாங்கள் காண முடியாது. ஏனென்றால் தங்களுடைய இறைவனுடைய தவறுகளாலே அல்ல, தங்களுடைய தவறுகளாலே தங்களுடைய வாழ்வை முடித்துக் கொள்ளுகின்ற இளம் சந்ததிகளையும் நாங்கள் இன்று கண்டுகொண்டுதான் இருக்கின்றோம். வாழ்க்கையிலே விரக்தி அடைந்தவர்கள் விபரீதமான முடிவுகளை எடுத்து தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்றார்கள். இந்த மரணத்திற்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை, மரியாதையை, அதற்குரிய அந்தஸ்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய அன்றாட கடமைகளை இறைவனுடைய எண்ணத்திற்கு ஏற்ப செய்து வாழுகின்ற பொழுது நாங்கள் இந்த மரணத்தை அடைந்துவதற்குரிய மனப்பக்குவத்தை அடைந்து விட்டோம் என்று இறைவன் காணுகின்ற பொழுது அவர் அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அடைந்து தன்னோடு பங்கு கொள்வதற்காக, விண்ணகத்திலே தன்னோடு எப்பொழுதும் இன்புற்றிருப்பதற்காக இந்த வாய்ப்பை தந்து நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியரை, நீ சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாய் இருப்பதனால் உன்னை பெரியவற்றுக்கு அதிபதியாக்குகின்றேன் என்று சொல்லி அழைக்கின்ற அந்த வாக்குறுதியை எங்களுக்கு தந்து வாழ்வை வாழ வைக்கின்ற அந்த இறைவனை நாங்கள் எப்பொழுதும் நம்பிக்கையோடு பற்றிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மரணம் வரப்போகிறது என்பதற்காக நாங்கள் செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் விடுவதாக நாங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இடையே வந்து கட்டிக் கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். எப்பொழுதும் திருமண விருந்திற்கு போயிருந்த தலைவர் எப்பொழுது வருவார் என்று ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்ற பணியாளர்களைப் போல நாங்களும் இந்த மரணத்தை ஆவலோடு எதிர்பார்ப்பதற்கு அதற்குரிய ஆயத்தங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாளாந்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் இறந்து போன அடியார் பேதுருவை மறுசலின் என்பவருடைய ஆர்வம் இழைப்பாக்கின்றார் கொண்டாடுகின்ற பொழுது அவர்களாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காகவும், அவருடைய குடும்பம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காகவும், சமுதாயம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காகவும், இந்த ஆலய திருச்சபை பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காகவும் நாங்கள் நன்றி கூறுவோம். மேலும் அவர் மனித பிளவினங்களினால் செய்த குற்றக்குறைகளில் இருந்து இறைவன் அவரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய பிரிவான் துயருவோருக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோமாக. ஆமென். எழுந்திருந்து எங்களுடைய தேவைகளை எடுத்து கூறி மன்றாடுவோமாக. இவரது ஆன்மா இறை சந்நிதியில் இளைப்பாற அருள் புரிய வேண்டும் என்று
உயிருக்கும் உயிரும் நான் என்று முடிந்த எல்லாம் இறைவா, விளையாடமான நம்பிக்கையோடு நாங்கள் சமர்ப்பித்த அனைத்து மன்றாட்டுகளுக்கும் கனிவாக செவி சாய்த்துள்ளோம். இவை உமக்கு திருவிழமானால் எங்களுடைய வாழ்விலே பெற்று தரும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய மானியங்களை எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமது அடியார் பேதுரு பிள்ளை மருத்துவரின் மீட்பிற்காக உம்மை கனிவுடன் கெஞ்சி மன்றாடி இக்காணிக்கைகளை உமக்கு பணிந்து அளிக்கின்றோம். இவளுடைய திருமகனை கவர்ந்தனாக மீட்பதாக தயக்கம் இன்று ஏற்றுக்கொண்டதா அவரே தமது இரக்கமுள்ள நடுவராக எதிர்கொள்ள செய்ய என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர்களுடைய உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரே சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் என்றும் மக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரே சாக திருவிழமானார். ஆகவே வானக தூதர்களோடு ஒன்றிணைந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மையனே திருமூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவும் நிகழ்த்துகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக்கு. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்டு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாய் ஞான பிரகாசம், எல்லா திரு நிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீதி உலகிலிருந்து முடமழைத்துக் கொண்ட பேதுரு பிள்ளை மனசில் என்னும் அது அழியாத நினைவு கூர்ந்தருளும். உமது திருமகனோடு அவரது இறப்பில் இழைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர் தொழுவது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிகளை செல்லும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து மங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுன்றே நலமாயிருக்குமா. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிழ்ப்பதாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவிளக்கு கேட்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருளீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு அருளுகின்ற அமைதியுடைய வாழ்த்தை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனுடைய சம்மதி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர்.
நிலையான ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக நன்றி கூறி துதிப்போமாக. ஆண்டவரே, இறைவா, உம்முடைய திருமகன் தமது திருவுடலின் அருளடையாளம் எங்களுக்கு இறுதி பயண உணவை விட்டுச் சென்றார். அதன் பயனாக என்னுடைய தந்தை வருசலை கிறிஸ்து அளிக்கும் அதே உன்னத விருந்து வந்து சேர கனிவுடன் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேற்று. உலகத்தில் வளர்த்தபடி இறந்தவரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்றக்கூடியிருக்கின்றார். உலகத்தை பக்தியுடன் கொண்டாடுவோம். அனைத்தும் அவருக்கு உயிர் வாழ்கின்றன. நாம் சகோதரரின் உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. ஏற்படும் போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் அதற்கு இவருக்கு நிர்வகிப்பதாகி பாவப்படும் ஒழிவதாக. தந்தையிடம் இவர் அனுபவங்களாக இவரை அடக்கம் செய்தார்கள். இவர் முடிவில்லாமல் நிறைய பரிவாரத்தில் முடிவற்ற எண்ணமும் புனிதரின் தோழமை பெற்று வாழ்வாராக. உங்களுக்காக இவரது காரணமாக ஏற்றுக்கொண்டு உன்னதத்திடம் நம்பப்படுங்கள். இறைவனின் புனிதரை துணைக்கிறவரே, தேவனின் புனிதரை எதிர்கொண்டவரே, உம்மை தம்முடன் அழைத்த இயேசு கிறிஸ்து உம்மை ஏற்றுக்கொள்வாராக. தூதரம்மை ஆபிரகாமின் மடியில் கொண்டு சேர்ப்பாராக. நித்திய இறைவாக்கியை ஆண்டவரை இவருக்கு அளிக்கிறேன். முடிவில்லா ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. உலகில் இருக்கிறங்கள் தந்தை, எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவிசாய்த்தும் அடியாருக்கு பேரின்ப வீட்டின் கதவுகளை திறந்தருளும். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் சகோதரரோடும் என்னாலும் ஒன்று சேர்ந்திருக்கும் மற்றும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ள செய்திருந்தோம். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, மது திருவிழப்படி வாழ்ந்து இருந்தும் அடியார் தம் தீய செயல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியர்களும் இவரது உண்மையான நம்பிக்கை இவருக்கு மக்களின் கூட்டத்தில் இடமளித்தது போல் மது இரக்கம் இவரை மறுவுலகில் வாழ்ந்தவரின் கூட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நித்திய அழைப்பாற்றியவருக்கு அளித்தருளும்.
Apa திருப்பி ஆச்சோ கால் மாற முன்னுக்கு ஆகல முன்னுக்கு ஆள் முன்னுக்கு இங்க முன்னுக்கு மோசஸ் கை போ ஐயா Oi. Oh, sana போடு இங்க போடு. எப்படி புனித மிக்கேலே தூதருமாகிய ஜகல சம்மனதுவரே சபையாகி ദൂർവയാർ കാറ്റൂണിൽ കട്ടുണ്ടു அனைவருக்கும் தயவு காண்பித்த யாவரே இயேசுவே உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் பூஜை போற்றப்படுக உமது திருவிழம் பாட்டு
அங்கே போய் கவனமா என்னமா தலை கவனம் நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். ஆண்டவரின் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர் குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். என் இறைவன் நீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துவேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏற்றுவேன். அன்பான சகோதரங்களே, நம் சகோதரர் பேதுரு பிள்ளை மெஸ்ரீன் இயேசு கிறிஸ்துவின் அமைதிகளை பாருகின்றார். விசுவாசத்தோடு நித்திய வாழ்வடையும் நம்பிக்கையோடும் நாம் அவரை இரக்கம் மிகுந்த தந்தையிடம் ஒப்படைப்போம். ஆண்டவரின் திருவிருந்தில் அடிக்கடி பங்கு கொண்டு ஊட்டம் பெற்றுள்ள இவர் இப்பொழுது இறைவனின் விண்ணோக விருந்துக்கு வாக்களிக்கப்பட்ட நித்திய வாழ்வில் புனிதரோடு உரிமை பெற்று மகிழ நம் ஜெபங்களில் இவருக்கு தொடர்ந்து நன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. சகோதரன் பூதோடலை நாம் அடக்கம் செய்ய போகின்ற இந்த கல்லறையை அன்பினர் இந்த இறைவன் ஆசீர்வதிக்குமாறு நம்பிக்கை ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவே, நீர் கல்லறையில் கொண்டதால் உம்மீது விசுவாசம் கொண்ட அனைவரின் கல்லறைகளையும் அச்சிருக்கின்றீர். எனவே உடல் அடக்கத்துக்காக பயன்படும் இக்கல்லறைகள் உயிர்த்தலின் நம்பிக்கையை வளர்த்து அன்பான ஆண்டவரே, உம்மடியார் உம் சகோதரன் பேதுரு பிள்ளை மெஸ்ரீனின் உடலை அடக்கம் செய்ய நாம் ஆயத்தப்படுத்தியிருக்கும் இந்த கல்லறையை ஆசீர்வதிக்கிறது. நீர் அடியாரை உயிர்ப்பித்து இவருக்கு பேரொளி தரும் அந்த நாள் மற்றும் இவர் இக்கல்லறையில் இருக்கும் உயிரும் நீரே ஆதலால் இவர் உயிர்த்தெழுந்த பின் உன் திருமுக ஒளியில் விண்ணகத்தில் நித்திய ஒளியை காண்பாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவரை உண்மை கொண்டாடுகின்றோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தம்பி ஏதாவது இருந்தா பாருங்க. பேப்பர் எடுத்து தாங்கி பிடிக்கும் எல்லாரும் போடுங்க பூவை வாங்க நிக்கிறேன் வாங்க போங்க தம்பி அவசரப்படாங்க பூ போடுறோம் உதால வராங்க அரும்போட்டு வேலை வராங்க வணக்கம் போட்டு தலைமாட்டால போடுங்க. அப்ப நாங்களே எல்லாம் போடுறோம் சரியா போடுங்க அண்ணா இல்ல இல்ல சரியா பொட்டியை தாங்கி பிடிச்சி போடுங்க. பாஸ்கரன் கைத பிடிங்க அந்த வழி அங்க போ. குமாரனா பிடிப்பியா நேசனா பிடி தாங்கி பிடிக்கோங்க. வாங்கி பிடிங்க பிள்ளை கிடங்க. ரைட் லக்கி கூட லக்கி கூட மொல்லமா சமன வளக்கணும் பொட்டி லக்கிங்க நீங்க லக்குங்க பொட்டியை நேர்படுத்துங்க நேசன் நேர்படுத்து உங்களுக்கு இங்க கொஞ்சம் படிங்க அங்க முன்ன கைத கொடுங்க சென்ன பண்ணிட்டு அண்ணா அண்ணா வா அது பரவாயில்ல எல்லாருக்கும் சேர்த்தாமன் கொண்டாட வலிக்கிறேன் உங்களுக்கு இந்த சின்ன பூக்களை கிடங்குல ஒண்ணுடா பொக்கையில கையில வச்சிருக்கோம்
நேஷன்லைக்கு முழுக்கோல நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். பொக்கையில் தூக்கி வைக்கணும். சொல்லணும் மதுவில் வைக்கக்கூடாது. முருங்கல் ஏற்றி விட்டா சரி. அவனை முருங்கங்க மாதிரி ஓமையோ வெற்றில எண்ணம் போனீங்க கொண்டுறே இல்லையடா எங்க அதில் வச்சுருந்தேன் இதில் வச்சு ஆட்டோவில் வச்சு இருங்க. ஐயா